ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் தான் வந்து பாருங்கள் இந்த ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமாக ஒரு 550 வேகன்சியோட உங்களுக்கு வந்திருக்கு. தமிழ் மொழி வந்து கட்டாயமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ட்ரைனிங் சேலரின்னு பொறுத்த வரைக்கும் பாருங்கள் 15,000 உங்களுக்கான ட்ரைனிங் சேலரி வந்து இருக்கும். ஸோ லாஸ்ட் டேட் வந்து 10th செப்டம்பருக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளை லிங்க் எல்லாமே வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஒன்றும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாருங்கள் இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் தான் வந்து பாருங்கள் இந்த ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஹெட் குவார்ட்டர்ஸே வந்து பாருங்கள் உங்களுக்கு சென்னையில் தான் வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆன்லைன் அப்ளிகேஷன் உங்களுக்கு ஆல்ரெடி ஓப்பன் ஆகிடுச்சு. 28 ஆகஸ்ட் அன்னைக்கு ஓப்பன் ஆயிருக்கு. க்ளோசிங் டேட் வந்து பாருங்கள் 10th செப்டம்பர் வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்து பாருங்கள் டென்டேட்டிவாக டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 22 செப்டம்பர் அன்னைக்கு உங்களுக்கான எக்ஸாமுக்கான டேட் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டேட் வைஸாக வந்து பாருங்கள் வேகன்சி வந்து இங்கே வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. ஓவராலாக வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு நாடு முழுவதும் 550 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம தமிழ்நாட்டில் தான் வந்து பாருங்கள் அதிக வேகன்சி வந்து இருக்குது. ஸோ 130 வேகன்சி வந்து பார்த்தோன்னா நம்ம தமிழ்நாட்டில் தான் கொடுத்துருக்காங்க. அது வந்து கம்யூனிட்டி வைஸாக வந்து வேகன்சி வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பாருங்கள் உங்களுக்கு புதுச்சேரியிலையுமே வந்து பார்த்தோன்னா ஒரு 14 வேகன்சி வந்து உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் தான் வந்து அதிக வேகன்சி வந்து உங்களுக்கு வந்து இருக்க போகுது. ஸோ இதில் வந்து இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாருமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் ஏஜை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் குறைந்தபட்சம் உங்களுக்கு 20 இருக்கணும். அதிகபட்சமாக 28 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாமல் நீங்கள் எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டியில் வரீங்க அப்படின்னா வந்து பாருங்கள் 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஸேஷன் வந்து இருக்குது. அவங்களாம் வந்து 33 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அதே ஓபிசி கம்யூனிட்டினா வந்து பாருங்கள் பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம் இவங்க எல்லாருமே ஓபிசி கீழே வருவீங்க. இவங்களுக்கு வந்து 3 வருஷம் உங்களுக்கு அந்த ஏஜ்லேருந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அவங்களாம் 31 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். பிடபிள்யூடி கேட்டகரியாக இருந்தால் உங்களுக்கு 10 வருஷம் வந்து பாருங்கள் அந்த ஏஜ்லேருந்து ரிலாக்ஸேஷன் வந்து இருக்குது. ஸோ இந்த வேலைக்கு வந்து குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பாருங்கள் ஏதோ ஒரு கிராஜுவேட் டிகிரி தான். ஸோ எனி டிசிப்ளினில் நீங்கள் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஏதோ ஒரு டிகிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டிகிரிக்கான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து வச்சிருக்கணும். நீங்கள் அப்ளை பண்ணும்போது அதெல்லாம் நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ டிகிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு எலிஜிபிள் தான். ஸோ இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா அப்ரண்டிஸ் டைப்பில் தான் வந்து எடுக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு அப்ரண்டிஸ்னால நீங்கள் வந்து அப்ளை பண்ணாமல் விட்டுறாதீங்க. நிறைய வந்து நீங்கள் பேங்கிங் இதில் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு ஸ்டைஃபனுமே வந்து தராங்க. அதாவது பாருங்கள் உங்களுக்கு கேட்டகரி வைஸாக உங்களுக்கான ஸ்டைஃபன் இருக்கும். அதாவது மெட்ரோ சிட்டியாக இருந்தால் உங்களுக்கு வந்து 15,000 ஸ்டைஃபன் வரும். அர்பன்னா வந்து பாருங்கள் 12,000 வந்து இருக்கும். செமி அர்பன் ரூரலாக இருந்தால் 10,000 உங்களுக்கான ஸ்டைஃபன் வந்து தருவாங்க. ஸோ செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு வந்து ஆன்லைன் எக்ஸாமினேஷன் இருக்கும். அது வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ரிட்டன் டெஸ்ட்டு. அது வந்து உங்களுக்கு 100 கொஷின்ஸ் வந்து வரும். 100 மார்க் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். 90 நிமிஷம் உங்களுக்கான எக்ஸாம் வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆன்லைன் எக்ஸாமினேஷனை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா லோக்கல் லாங்குவேஜுக்கான டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அதாவது தமிழ் வந்து கட்டாயமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்தந்த ஸ்டேட்டோட லாங்குவேஜ் வந்து தெரிஞ்சிருக்கணும். நம்ம தமிழ்நாட்டில் அப்ளை பண்ணுறவங்களுக்கு தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதே நீங்கள் 10th 12th வந்து பாருங்கள் நீங்கள் 10th 12th வந்து நீங்கள் ஸோ தமிழில் வந்து நீங்கள் ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருப்பீங்க. அதுக்கான சர்டிஃபிகேட்லாம் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா வந்து அந்த லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு கிடையாது. ஸோ ஆனால் மீதி இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா அந்த மாதிரி இல்லாதவங்களுக்கு வந்து ஸோ கண்டிப்பாக வந்து இந்த லோக்கல் லாங்குவேஜுக்கான டெஸ்ட் வந்து வைப்போம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷனோட கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு வந்து ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான். இங்கே வந்து பார்த்தோன்னா எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுங்கிறத நான் வந்து உங்களுக்கு வந்து லேட்டராக காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்தோன்னா அந்த நேட்ஸ் போர்ட்டில் வந்து நீங்கள் என்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் என்ரோல் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு யூனிக் என்ரோல்மெண்ட் நம்பர் ஒன்று ஜென்ரேட் ஆகும். அந்த நம்பரை எடுத்துகிட்டு வந்தால் வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது வந்து உங்களுக்கு நான் லேட்டராக காமிக்கிறேன். ஸோ எப்படி அப்ளை பண்ணுங்கிற ப்ரொசீஜர் எல்லாமே வந்து இங்கே வந்து இருக்குது. அதேமாதிரி உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பிடபிள்யூடி கேட்டகரியாக இருந்தால் உங்களுக்கு 472 ஃபீஸு. ஃபீமேல் எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 708 வந்து ஃபீஸு. ஜென்ரல் ஓபிசி இடபிள்யூஎஸ்ஸாக இருந்தால் 944 வந்து உங்களுக்கான ஃபீஸ் வந்து இருக்கும். அந்த ஃபீஸ் வந்து நீங்கள் ஆன்லைன் மோட்லேயே நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது வந்து பாருங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும், ஸ்கேன் பண்ணி அப்படிங்கிறது எல்லாமே இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக நீங்கள் வந்து ஸோ அப்ளை பண்ணும்போது வந்து இங்கே கொடுக்குற மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்து இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு கேரியர் சைட்டு. ஸோ உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நான் சொன்ன பற்றில நோட்டிஃபிகேஷன் நீங்கள் செக் பண்ணுற மாதிரி இருந்தால் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கிலீஷ் அட்வர்டைஸ்மெண்ட் சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து உங்களுக்கு இங்கிலீஷில் வந்து இருக்கும். ஹிந்தியில் வேணால் ஹிந்தியில் இருக்கும். தமிழில் வேணால் தமிழில் கூட வந்து இருக்குது. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் டீட்டெயிலாக வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ எப்படி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குன்னா இங்கே வந்து பாருங்கள். ஸோ நேட்ஸோட ரெஜிஸ்ட்ரேஷனோட போர்ட்டல் இதுதான். இந்த கிளிக் ஹியர் டு வியூன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு பிடிஎஃப் வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ இதுதான் வந்து பாருங்கள் அதுக்கான பிடிஎஃப். இதை நீங்கள் கிளிக் பண்ணது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிடிஎஃப் வரும். இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா நேட்ஸோட லிங்க்கு. இந்த லிங்க்கை நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்ணக்கூடிய பேஜுக்கு வந்து போகும். அதில் போய் நீங்கள் வந்து என்ரோல் பண்ணி உங்களுக்கு என்ரோல்மெண்ட் ஐடி ஒன்று ஜென்ரேட் ஆகும். அந்த நம்பரை வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க.
ஸோ அந்த நம்பரை எடுத்துட்டு வந்து இங்கே வந்து பாருங்க அப்ரண்டிஸ்ஷிப்புக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் கொடுத்துருக்காங்க பார்த்தல இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணுங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்து பாருங்க இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கோட உங்களுக்கு வந்து அந்த போர்ட்டலுக்கே வந்து போயிடும் அப்ளிகேஷனோட பேஜுக்கு. இதில் கொடுத்துருக்கிற மாதிரி உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், உங்களோட இமெயில் அட்ரஸ், மொபைல் நம்பர் இந்த மாதிரி உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக வந்து கொடுங்க. இதெல்லாம் நீங்கள் கொடுக்கும் போதே வந்து பாருங்க கீழே வந்து உங்களுக்கு வந்து இதில் உங்களுக்கு இங்கேயே கேட்டிருக்காங்க பாருங்க நாட்ஸோட என்ரோல்மெண்ட் நம்பர் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து இதில் வந்து நீங்கள் என்ரோல்மெண்ட் நம்பர் கொடுக்க முடியும். அதனால தான் நான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு காமிச்சேன். அதில் நீங்கள் போய் ஃபஸ்ட்டு வந்து என்ரோல்மெண்ட் நம்பர் ஒன்று ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் இதில் வந்து நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணிட்டா போதும். உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். இதுதான் வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணக்கூடிய ப்ரொசீஜர். இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க் டீடைல்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.